எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்போதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்போ இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு. இப்போ நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டானட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள். மிக அருமையான ஒரு டானட்ஸ்கள். காட்சி மட்டும். நான் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்தி பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசமேதம் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இவை வானவில் டானட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாகிறது. மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும்.
இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்டா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழுக்கெழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சவுண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்றேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டு விடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான குக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் செர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கும். சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும்
உதவுங்கள். ஓ, நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand sanction saying. Kushane hand. Creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். ஆ, மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். ஆம், கண்டிப்பாக. பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இது அவசியம் இல்லை. ஓ, சிப்பாமலை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். நான் லேசி நக் ஸ்கீ ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம். இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ. கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் ஒரு சவால்ல இருக்கிறோமா? சீக்கிரம் செஃப்பை திறக்கலாம். நான் எனது பாக்கெட்டை திறக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. ஐயோ, வாவ், இது முழுமையாக பெரிய 3 எழுத்து இனிப்பு சுவையான ஐஸ். நான் அவற்றை இப்பயாவது சாப்பிடப்பே ஆகிறேன். அருமையான சுவை. நானெல்லாம் சாப்பிடுவேன். நான் சிலதாவது யோசிச்சுட்டேன். நான் இதை பெறுவேன். இல்ல, அது எனக்கு. சரி, என்ன செய்யுங்க. உன்னை விட என்ன உன்னோட இதை தர. சரி, ஆனால் அது என்ன? ஓ, இது ஒரு எறும்பு பண்ணை. இதை பிரத்யேகமாக பார்க்க வேண்டும். ஓ, என்ன அருவருப்பான அழுக்கு. நிறைய எறும்புகள் இருக்கின்றன. அவை ஏதோ ஒன்றுக்காக ஓடி திரிகின்றன. அவை என்னை சாப்பிடக்கூடாது என்று நம்புகிறேன். நீங்கள் நகைச்சுவையானவராக இருந்தாலும் நீங்கள் அவற்றை தின்ன வேண்டும். வாங்க, ஆரம்பிச்சிடு. அச்சச்சோ, இல்ல. சாப்பிடுங்க, தொடருங்கள். இதை எனது நேரத்தை செலவிட என்னால் திட்டமிடப்படவில்லை. ஓ, நான் தயாராக உள்ளேன்.
நான் அதில் என் விரலை வைக்கிறேன். ஓ இல்லை, நான் அவற்றை சாப்பிட வேண்டும். யக், நான் அதை தாங்க முடியாது. அது லெமன் மற்றும் கெட்சப் போன்ற சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட மாட்டேன். இப்போது நீ எனக்கு சொல். சரி, என்ன பற்றிய வாழ்ந்தால் என்ன? சில அற்புதமான சூப்பர் துப்பாக்கி. வாவ், இது என்ன செய்ய முடியும் என்று வினாவுகிறேன். நான் சுடுகிறேன். என்ன? ஊ, இது என்ன? இது சின்னதா ஆகுமா? நீ ஏன் இப்படி செய்தாய்? சிறிய கண். நான் ஃப்ரீடம் போயிடுச்சுக்கேன். ஊப்ஸ், இப்போது நீ சிறியவனா இருக்க போற. நீங்கள் நிறைய நகைச்சுவையானவரும் இவ்வளவு சின்னதாகவும் இருக்கிறீர்கள். என்னை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள். கவனமாக இருங்கள். நான் இவ்வளவு குழந்தை மாதிரி இருக்க வேண்டாம். ஓ, நான் சுற்றி பார்க்க வேண்டும். ஆஹா, இப்போ எனக்கு பெரிய கண்கள் இருக்கின்றன. ஒரு முழு மலைப்பகுதி, பெரிய இனிப்பான ஐஸ். அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் என் வாழ்க்கைக்குள் அதை சாப்பிடுவேன். அவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாயில் ஊறுகிறது. அதுவும் அற்புதமாக தெரிகிறது. சரியானது. என்ன இது? அஃபிஷ்? இல்லை, அந்த கெட்ட சின்ன எறும்புகள். அவைகள் என்னுடைய ஐஸை எடுத்து செல்கின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஓ, நன்றி என் எறும்புகள். கண்கள் உண்மையில் சுவையாக உள்ளன. ஓ, அது ஈர்க்கக்கூடியது. இங்கே அவர்கள் அதை எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? ஓ, எனக்கு எனது கடைசி கண் கொடு. நான் அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, உங்களிலிருந்து பலர் இருக்கிறார்கள். இது மிகவும் கடினம். ஓ ஓ, எனது கண். வேற என்ன கமாசம் செய்ய வேண்டும்? ஷாயத் அமைப்பை மாற்றுவதா? என்ன? ஓப்ஸ், என்ன வியப்பு. சரி, இது பின்பக்கமும் முன்னா பக்கமும் வேலை செய்யும். ஹோம், நீதான் முதல். இல்லைனால் நீயே. சரி, நான் இதை திறப்பேன். ஆமாம், நான் ஒரு சிப்ஸ் பைய பெற்றேன். நான் விரும்புவது இதுதான். இது அற்புதமாக உள்ளது. நான் என் பிடித்த சிப்ஸை சாப்பிட போகிறேன். ஆஹா, மிகவும் நிலக்குத்து. இது ஒரு விஷயம். அற்புதமான சுவை. எனக்கு சிப்ஸும் வேண்டும். உன்னை இப்போது கவர்வேன். நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் என்று பாரு. எனக்கு 2 சிப்ஸ் தான். ஓ, சும்மா சொன்னேன். இதோ உனக்கு. என் சிப்ஸ் ஒட்டுமொத்தமா உன்னுடையது. அது சற்றே மேல். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் சிப்ஸ் வேண்டுகிறேன். நான் அதே போல செய்ய போகிறேன். என்னை பாருங்கள், நான் அழகாக இருக்கிறேன். எனக்கும் சிப்ஸ் கொடுங்க. என்ன ஆபத்தமா இருக்காதே. அவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன கிடைத்துள்ளது? ஒரு அற்புதமான மாய குடுவை. அதில் ஒருவேளை ஏதோ திரவம் இருக்கலாம். அலா, இது மிகவும் சுவையானது. மிகவும் இனிப்பு. ஆம், இது சுவையாக இருந்தது. ஆனால் எதுவும் நடந்ததில்லை. ஓ, என்ன இது? நான் வெளிச்சமாக தொடங்குகிறேன். நான் ஒரு அரசிதானா? நான் அழகாக இருக்கிறேன். ஆஹா, என்ன ஒரு கவர்ச்சி. சரி, இப்போது நீங்கள் என் கையிலிருந்து கிடைக்கும். ஹே, நான் உங்கள் கவனத்தை கேட்டுக்கொள்கிறேன். என்ன? ஹே, பார், என்ன ஒரு அழகிய பெண் நான் இப்போது. ஆமா, உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். அதற்காக நீ எனக்கு சில சிப்ஸ் கொடுப்பாய். ஆமா, நான் உன்னில கண்டிப்பாக காதலிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஓ, அகல நோக்கு. ஓ, எனக்கு என் சிப்ஸ் கொடு. அவை உனக்கே. அப்படியா? சரி, அவற்றை நான் ஏற்கிறேன். இதோ, இதை நேர்மறையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது வேலை செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது. என்ன மாட்டன் இருக்குன்னு பார்க்கணும். சரி, என்ன இது? ஒரு எலியா? ஓ, என்ன காப்பாத்து. துக்கமா இருக்கு. இது என்ன சாப்பிட போகுது? ஓ, என்னிடம் வாருங்கள். ஆஃப் ஆஃப், என் தலைக்கு மேலே என்ன இருக்கிறது? ஜில், ஓப்ஸ், இனிமேல் அப்படி நான் செய்யாதே. அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இந்த மூவர் நாற்ற சேக்குப்ஸை எடு. ஆமாம், இங்கேயே. இது பயங்கரமான சிவப்பு. எனக்கு பயமா இருக்குது. நான் ரொம்ப பயப்படுறேன். ஓ, நமது முத்தங்களை தொடர்வோம். அச்சு, ஆம், இல்ல. ஓய், இல்லை. அடி இல்ல, அல்லது அடி இல்ல. நான் மீண்டும் என்னனாக மாறிவிட்டேன். ஆகவே முதலில் யார்? இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான். எனக்கு என்ன இருக்கு? வாவ், ஒரு அழகிய ட்விக்ஸ் காண்டி. எவ்வளவு அழகானது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கவர் எடுத்து இந்த அழகான இனிப்பு சாப்பிடுவேன்.
இனிப்பு பொருட்களை நான் காதலிக்கிறேன். தயவு செய்து அதுல ஒரு துண்டு கொடுங்க. எனக்கு அதை போக வர வேண்டும். இல்ல இல்ல, அதுக்கு கூட நான் நம்புவதில்லை. நானே செய்வேன். ஆமாம், ப்ரூம் சுவையா உள்ளது. சாக்லேட் மற்றும் கிராமல் அவை உங்க வாயில உருகி விடுகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. எல்லாமே முடிவடைந்து உங்க விரல்களை நக்குகிறார். ஓ, என்ன முறைமைகள்! என்னிடம் என்ன இருக்கிறது என்று வியக்கிறேன். அதை ஓபன் செய்யும். பூண்டு. ஐயோ, இது என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். நான் பாக்கி இருக்கிறேன். தயவு செய்து, நான் இன்று வெகு ஸ்பாகமாக இருக்கிறேன். இப்போது நானே அதை உணவேனாக வேண்டும். எவ்வளவு அருவருப்பான குப்பை. நான் அழகாக இருக்கிறேன். இப்போது நான் பூண்டு வாசனை வரும் மனிதர்களாக மாறினேனா? இல்லையா? அழிக்கவும். இதை இங்கிருந்து தூதமாக்குங்கள். அப்போ அடுத்து என்ன? இது சாப்பிடணுமா? சரி, என் சக்தியை குவித்து இந்த வெறுப்பான வள்ளை கொத்தையை முடிப்பேன். நிச்சயமாக எனக்கு மிகவும் மோசமாக இருக்கும், ஆனால் நான் முடித்துட்டேன். எங்கள் மீது சுவாசிக்காதீர்கள். என்னை கோளாறு பண்ணது என்ன? அவளிடம் ஏதோ தவறாக உள்ளது. நான் சில துணிமுள் வெட்டிகளை எடுத்து செல்கிறேன். நாமே அதை பயன்படுத்த வேண்டும். இல்ல, இது அவ்வளவு மோசமா இருக்குது. அந்த கேலி வாசனைக்கு நான் மயக்கம் அடைகிறேன். அது கொடுமையாக இருந்தது. மறுபடியும் அதை செய்யாதீர்கள். இன்னொரு பூண்டு தாக்குதலை நான் சகிக்க முடியாது. இது கலகலப்பாக இல்லை. திறக்கவும். நான் ஒரு புத்திசாலி பெண். துணி பிடிக்கும் கிளிப் உதவியது. பாதாளத்தின் மோதிரம். அதனால் அது மந்திர சக்தியும் உடையது. அதை என் விரலில் அணிய நான் மறைந்து விட்டேன். அவள் எங்கே? என்ன நடக்கிறது? ஆணி எங்கே? அவள் எங்கே போய்விட்டாள்? நான் யாரையும் பார்க்கவில்லை. வினோதமாக இருக்கிறது. கான்சு பின்னர் பார்க்கலாம். ஏன் மிட்டாய் போய்விட்டது? பாருங்கள், உங்களின் பூண்டு உங்கள் பக்கம் பறக்க வருகிறது. இல்லையே, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, மீண்டும் எனக்கு மிகவும் மோசமாகவே உள்ளது. நான் இப்போது ஒரு துணி குத்தகை தேவைப்படும். ஆம், நான் அதை செய்தேன். மிக மிக கூல். இது சிறப்பு. நான் அதற்கு செல்கின்றேன். ஆனால் இன்னும் எங்கிருக்கின்றோ அவர்? என்ன? முதலில் நான் இருக்கலாம். என்னை கவர்ந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். வாவ், VR மூக்கு கவசங்கள். அவை அழகாக இருக்காது என்று சொல்ல முடியாது, ஆனால் இது சூப்பர் கூல். நாம் பார்க்கலாம். ஒரு அழகான படம் இருக்கு. இத போடுவேன். வாவ், இதென்ன அழகா இருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்துடுவேன். அவளுக்கு என்ன நடக்குது? எனக்கு தெரியவில்லை. நானும். வாவ், இவை இனிமையான ஆப்பிள்கள். நான் இவைகளை அழகான ஆப்பிள் தொப்பியில் சேகரிக்கிறேன். நான் அதை இப்போது சாப்பிட போகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அவை பழுத்த சார் கொண்ட ஆப்பிள்கள். இவற்றின் எண்ணிக்கை எவ்வளவோ. கற்பனை சிந்துகள். என் சிந்துகளை திறக்கிறேன். இது மிக கேவலமாக இருக்கிறது. எனக்கு பூச்சிகள் கிடைத்தன. நான் தான் அவற்றுடன் என்ன செய்ய போகிறேன்? அவை கேவலமாக உள்ளன. ஐயோ, நான் முடியாது. இது கேவலமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் ஹீரோ இல்ல, எனவே அதை தவிர்த்து அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அருமையான எண்ணம் உள்ளது. நான் உண்மையிலேயே இந்த பழத்தை சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, மிகவும் சுவைக்கிறது. வாய் வார்க்கும். என்ன? எப்படி சொன்னா? இல்லை, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறேன். இதுவே ஆப்பிள் இல்லை. பூச்சிகளால் நான் மூடப்பட்டுள்ளேன். வேடிக்கைக்காக இதை எடுத்தேன். இதை யார் செய்தார்கள்? கண்டிப்பாக நீதான். நான் அதை திறக்கிறேன். என்ன அது? சவாலின் முடிவா?